அன்பான முகங்களுக்கு வணக்கம். நம்ம ஒரு பாதையில் நடந்து போகிறோம். வழியில் ஒரு பெரிய கல் இருக்குது. அது நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும் போதே தெரியுது. இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் கவனிக்காமல், இல்லை கல் தானே அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமாகவும் நம்ம அது வழியாக நடந்து போகிறோம் அப்படின்னா தெரியாமல் நம்ம காலில் அடிப்படலாம். காயமோ ரத்தமோ நமக்கு தான் வரும். அப்படி காயமோ ரத்தமோ வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம அதை நினச்சிருப்போம், நம்ம அந்த கல்லை சாதாரணமாக நினச்சி கடந்து போயிருக்க கூடாது அப்படின்னு. இல்லை அந்த கல் மேலே கோவப்பட்டு அந்த கல்லையே தூக்கி எறிவோம். அது மாதிரி தான் சில உறவுகளும். அந்த உறவு சின்னதாகவும் நினைக்காம அவங்களுக்கு மதித்து அவங்களுக்கான மரியாதையை கொடுத்து எந்த தவறும் நடக்காத மாதிரி அந்த உறவை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காயமோ இல்லை அந்த உறவை தூக்கி எறியவோ எந்த ஒரு வாய்ப்பும் அமையாது. எந்த நிமிடமும் நம்ம செய்த தவறுகளால் சின்ன சின்ன உறவை ஒவ்வொரு முறையும் நம்ம இழந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளோட வாழ்க்கை ஒரு முறை தான், நமக்கான வாழ்க்கை ஒரே முறை தான். ஒவ்வொரு உறவுகளையும் இழக்காமல் அந்த உறவுகளை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். நம்ம செய்கிற சின்ன தப்புனால தான் அந்த உறவை நம்ம இழக்கிறோம் அப்படின்னு தெரியுதுன்னா ஒவ்வொரு முறையும் உறவை இழக்கிறதுக்கு நம்ம தான் காரணமாக இருக்கும். அந்த தப்பு நடக்காமல் அந்த தவறை நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டா நமக்கான உறவு நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ நம்ம ஒரு ஆள் மட்டும் போதாது. நம்மளோட பயணம் பண்ணுறதுக்கு அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, நட்பு, சொந்தம், பந்தம்னு நிறைய உறவுகள் நம்ம கூட இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் அந்த வாழ்க்கை அழகாகவும் இருக்கும். நம்ம வாழ்க்கையை அழகாக வச்சுக்க வேண்டியது நமக்கான பொறுப்பு தான். அதை எந்த முறையில் அழகாக வச்சுக்கணுமோ அதை நம்ம தான் மாற்றி அமைச்சுக்கணும். வாங்க, இனிமேல் நம்ம வாழ்க்கையை நம்ம அழகாக மாற்றலாம். இந்த அட்வைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.